வணக்கம் சார். ஐயா, சங்குப்பூல இருந்து ஒரு மருத்துவ தகவல் சொல்றேன்னு சொன்னீங்க. அதிசயமா 2 சங்குப்பூ ஒரே இடத்துல இருக்கு. ஆமா சார். சொல்லுங்க, இதுல என்ன மாரியான மருத்துவ தகவல் சொல்லப் போறீங்க? அதான் சார், வெண்சங்கு இருக்கு, ம். நீலச்சங்கு இருக்கு. ம். வெண்சங்கு அதான் நீலச்சங்கு என்று சொல்லக்கூடிய காக்கணம் பூ. காக்கரட்டான். காக்கரட்டான், ஆ. காக்கணம்னு சொல்லுவாங்க. ஆ. இது வந்து பாத்தீங்கன்னா, ம். இந்த நீலச்சங்கு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இதை எடுத்து ம். நல்லா தண்ணியில ஒரு 100 ml தண்ணியில ம். ஒரு 5 பூவை போட்டு ம். நல்லா கொதிக்க வச்சு ம். வடிகட்டினீங்கன்னா ம். அந்த தண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ப்ளூ கலரா ரொம்ப அழகா இருக்கும், நீல கலரா. ம். அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வைக்கணும். ம். இதை அதை ப்ளூ கலராக வந்து ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க. ம். இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது ம். உடலுக்கு ம். வன்மை கொடுக்கும், ம். ஹார்ட்டில் உள்ள பிளாக் எடுக்கும், ம். மற்ற வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ம். கண் வலிகளுக்கு நல்லது. ம். அது போன்ற விஷயங்களை வந்து இந்த பூக்கள் செய்யும். வெள்ளை பூக்களும் சாப்பிடலாம், ம். நீல பூக்களும் சாப்பிடலாம். ஐயா, இந்த தூக்க மாத்திரை போடுறாங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொன்னீங்களா? அது எப்படிங்கய்யா? ஆமா, அவங்களுக்கு வந்து இதே குடிச்சிட்டு வரும்பொழுது ம். நன்றாக தூக்கம் வரும், ம். நல்லா தூங்குவாங்க. ம். உடம்பு மனத்தை வந்து அமைதிப்படுத்தும். அமைதிப்படுத்தும். மனத்தை வந்து அமைதிப்படுத்தும். ஆ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதனுடைய இப்போ இந்த யானைக்கால் வீக்கம் சொல்றாங்கல்ல, ம். அவங்களுக்கு இந்த தழைகளை அரைச்சி மேலே பூசிட்டு வரும்போது அந்த யானைக்கால் வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஐயா, மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லுங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி.